அண்மை செய்தி. விஜய் குறித்த வேல்முருகனின் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்துவதாக தாடி பாலாஜி அறிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தபாக அலுவலகத்திற்கு முன்பாக போலீசாரும் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கைது அச்சத்தில் போராட்டத்தை தாடி பாலாஜி கைவிட்டதாகவும் தகவல் பரவுகிறது. என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரான வேல்முருகன் விஜயனுடைய கல்வி விருது வழங்கும் விழா தொடர்பான ஒரு சர்ச்சையை பெற்றிருந்தது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வரக்கூடிய நிலையில அந்த ஒரு பேச்சுக்கு அரசியல் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் கூட நேற்று தாகிரா அவர்கள் இந்த ஒரு பேச்சுக்கு உண்மையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அதாவது திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்கள் சின்னத்திலேயே போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் இந்த மாதிரியான ஒரு பேச்சு மிகவும் புண்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி கடும் கண்டனங்களையும் அந்த அறிக்கையில தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியான தாடி பாலாஜி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில், அதாவது 11 மணிக்கு தர்ணாவில் ஈடுபடும் என்றதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் அந்த தகவல்கள் போலீசாருக்கு தெரியப்படவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்திற்கு வெளியே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய வலசரவாக்கத்தில் வேல்முருகனுடைய இல்லத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த போலீசார் குவிக்கப்பட்ட செய்தியை அறிந்து போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக தாடி பாலாஜி போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எங்கே நாம் கைதாகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்துல இந்த போராட்டத்தை கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகத்துக்கு வெளியே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வலசரவாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு வெளியேயும் காவல்துறையினர் தற்பொழுது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு வந்தால் காவல்துறையினர் நம்மளை கைது செய்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தில் இந்த போராட்டத்தை தாடி பாலாஜி அவர்கள் கைவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி அஜய்.